ஹலோ நண்பர்களே, இன்று நான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்துள்ளேன். இந்த இடம் கும்பகோணம் அருகில் 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் என்பது சோழ பேரரசின் புகழ்மிக்க மன்னனான முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரமும் அங்கு அமைந்துள்ள பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலும் ஆகும். இதன் முழுமையான வரலாற்றை இங்கு காணலாம். கி.பி. 1012 முதல் 1044 வரை ஆட்சி செய்த முதலாம் ராஜேந்திர சோழன் சோழ பேரரசின் எல்லையை விரிவுபடுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார். தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகனான இவர் தனது தந்தையைப் போலவே பல வெற்றிகளை பெற்றார். கடல் கடந்து கடாரம், இன்றைய மலேசியா, இந்தோனேசியாவின் சில பகுதிகள் வரை சென்று வெற்றி பெற்றதால் கடாரம் கொண்டான் என போற்றப்பட்டார். அதேபோல் வட இந்திய படையெடுப்பை நடத்தி கங்கை நதி வரை சென்று பல மன்னர்களை வெற்றி கொண்டார். இந்த பெரும் வெற்றியை கொண்டாடும் வகையில் தனக்கு கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். கங்கை வெற்றியை நினைவுகூரவும் சோழ பேரரசின் புதிய தலைநகரத்தை உருவாக்கவும் கி.பி. 1023 இல் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரத்தை முதலாம் ராஜேந்திரன் நிறுவினார். தஞ்சாவூர் கோவிலைப் போலவே இங்கும் ஒரு பெரிய சிவாலயம் கட்ட முடிவு செய்தார். வட இந்திய மன்னர்களை தோற்கடித்த பிறகு அவர்கள் கங்கை நீரை கொண்டு வரச் செய்து அந்த நீரால் கோவிலின் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார். இந்த கோவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. உலக பாரம்பரிய சின்னம். இந்த கோவில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய சிவலிங்கம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இங்கு அமைந்துள்ளது. இதன் உயரம் சுமார் 13.5 அடி. தஞ்சை கோவிலுடன் ஒப்பிடு தஞ்சாவூர் பெரிய கோவிலைப் போலவே இதன் அமைப்பும் விமானத்தின் வடிவமும் ஒத்திருக்கிறது. ஆனால் தஞ்சை கோவிலின் விமானம் நேராகவும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலின் விமானம் வளைந்தும் இருக்கும். இது பெண்மையின் அம்சமாக கருதப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கங்கை நீரை சேகரிப்பதற்காக கோவில் வளாகத்திற்குள்ளேயே ஒரு கிணறு அமைக்கப்பட்டது. அதன் மேல் சிங்கத்தின் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளதால் அது சிம்மக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கோவில் கட்டுமானத்தின் செலவுகளை கணக்கிட முடியாத அமைச்சர் விநாயகரை வேண்டிக் கொண்டதால் இங்குள்ள விநாயகர் கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் சுமார் 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. பிற்காலத்தில் முகமது பின் துக்ளக் போன்றோரின் படையெடுப்புகளால் நகரம் அழிக்கப்பட்டது. ஆனால் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் மட்டும் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. இது சோழர்களின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் கலைத்திறனுக்கு ஒரு சிறந்த சான்றாக உள்ளது.